கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இரட்சகர் இயேசு ஊழியம் வழங்கும் இன்றைய வசனம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகும் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதில் ஸ்தோத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளுக்குரிய தலைப்பு ஸ்தோத்திரம். அந்த வசனத்திலே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். எல்லாவற்றிலேயும் இதுக்கு தான் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்று லிஸ்டெல்லாம் வைக்கக்கூடாது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இன்பம் நடந்தாலும் துன்பம் நடந்தாலும் எது நடந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். நம்முடைய ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு செலுத்த வேண்டும். சங்கீதம் 34:1 பார்க்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். பாருங்க, எவ்வளோ அருமையான வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நாம் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கணும், அவருடைய துதி நம்முடைய வாயில் எப்போதும் இருக்கணும். அதுதான் நான் சொன்னேன். நல்லதுக்கு கெட்டதுக்கு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிக்கணும், அவர் துதி எப்போதும் நம்முடைய வாயில் இருக்கணும். ஆம் பிரியமானவர்களே, யோபுடைய புஸ்தகத்திலே யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யோபுடைய புஸ்தகத்தில் பார்க்கும்போது யோபு எல்லாவற்றையும் இழந்தவனாக நிற்கிறான். எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் நிற்கும் பொழுது கூட அவன் தேவனை துதிப்பவனாகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவனாகவும் காணப்படுகிறான். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கினார், அவ்வளோ தாங்க. அவருக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லுவேன். என்ன வேணா வசனம் அப்படின்ற லெவலில் அவன் சொல்கிறான். அடுத்த வசனம் பார்க்கும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாங்க ஜெபம் பண்ணுறது கூட நம்ம யார் மூலமாக ஜெபம் பண்ணுறோம்? இயேசுவின் மூலமாக தான் ஜெபம் பண்ணுறோம். நம்முடைய ஸ்தோத்திரத்தை கூட இயேசுவின் மூலமாக பிதாவுக்கு செலுத்தணும். பிதாவுக்கு செலுத்தும் போது தான் அந்த ஸ்தோத்திரம் அவருக்கு சித்தமானதாய் மாறும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் குறைபடாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்ம விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால்தான், சாதாரணமாக ஜெபம் பண்ணிட்டு போகிறது இல்லைங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு நம்முடைய வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அடுத்து கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்க்கும்போது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாம் எது செய்தாலும் நம்மளுக்கு எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணோம். நாம் எது செய்தாலும், நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் எது செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால செய்து அவர் முன்னிலையாக பிதாவுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும். அடுத்து எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பார்க்கும்போது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். இந்த வசனமும் அப்படிதான் சொல்லுங்க. அவருடைய நாமத்தை துதிக்கும். யாருடைய நாமத்தை துதிக்கும்? இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள், நம்முடைய உதடுகள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறதாக இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, அந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஸ்தோத்திர பலிகளை நாம் எப்போதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். எந்த நேரத்திலும் செலுத்த வேண்டும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும், எந்த இக்கட்டிலும் நல்ல சந்தோஷத்திலும் துக்கத்திலும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அடுத்து, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆம், தேவனுடைய சித்தம்,
தேவனுடைய சித்தம். 1 யோவான் 2:17 நான் பார்க்குறோம். 2:17 தேவனுடைய சித்தம். என்ன அவருடைய சித்தம்னா, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கு நிலைத்திருப்பான். நாம் ஸ்தோத்திரம் செலுத்துறது தான் 1 தெசலோனிக்கேயர் 5:18 நாம் ஸ்தோத்திரம் செய்வது தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அந்த தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்முடைய தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்போது நாம் என்றென்றுக்கும் நிலைத்திருப்போம். உலகம் அழிஞ்சு போனாலும் சரி, இச்சை ஒழிந்து போனாலும் சரி, எல்லாம் அழிஞ்சு போனாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் நிலைத்திருப்பான் என்பதை நாம் இந்த வசனத்தில் தெரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இயேசுவின் மூலமாக பிதாவுக்கு ஆண்டவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். சித்தத்தின்படி நடந்து உலகமே அழிந்து போனாலும் இச்சைகளை ஒழிந்து போனாலும் என்றென்றைக்கும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நிலைத்திருப்போம். உங்கள் ஸ்தோத்திரங்களை ஜெபத்தோடு கூட ஆண்டவருக்கு செலுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென்.